ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு எக்ஸல் தமிழ் டுடே டிப்ஸ். நீங்கள் ஒரு டேட்டா சயின்டிஸ்ட்டாக மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் ரொம்பவும் ஸ்மார்ட்டான வேலை ஆகலாம். டெய்லி ஒரு டிப்ஸ். டேபிள்ஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். இப்போது Q1 Q2 இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு அதை ஆனுவல் ரிப்போர்ட்டில் கம்பைன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு Q1 ரிப்போர்ட் எடுக்க போகிறீங்க அப்படின்னாக்கா இந்த ஜான் ஃபெப் இதுலேருந்து ஏப்ரல் வரைக்கும் இருக்கிற டேட்டாவை கம்பைன் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியணும் அப்படின்றதுக்காக கலர் பண்ணி வச்சுறேன். எந்த டேட்டாவில் எடுக்க போகிறோம், எந்த ஷீட் இருக்குது அப்படின்றத இல்லாத ஷீட்டை ரெட் கலரில் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ டேட்டா இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 3 ஷீட்டில் மட்டும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இது உங்களுக்கு எப்படி புரியுது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா கம்பைன் பண்ண போகிறோம். ஈக்குவல் டு கர்லி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கங்க. கர்லி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணதும் உள்ளே உங்களோட அந்த ஷீட் நேம், இப்போ ஜான்னா ஜான் இல்லை ஜான்வரி ஃபுல்லாக இருக்குனாக்கா அதை அப்படியே காப்பி பண்ணி இதில் போட்டுட்டு எக்ஸ்க்ளமேஷன் மார்க் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எந்த டேட்டா எந்த ரோலேருந்து எந்த காலம் நம்பர்லேருந்து அது எல்லாத்தையும் கரெக்டாக நீங்கள் போட வேண்டியது இருக்கும். இப்போ ஏ காலம்லேருந்து ஃபஸ்ட்டு ரோலேருந்து டி காலம் வரைக்கும் ஃபுல்லாகவே எடுக்க போகிறேன். ஸோ டி காலம் வரைக்கும் போட்டு நீங்கள் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அந்த ஷீட்டில் இருக்கிற டேட்டா இந்த ஷீட்டுக்கு மூவ் ஆகிடும். இப்போ மூவ் ஆனதுக்கப்புறமா இதே போல் ஃபெப்ரவரி மந்த்துக்கு, மார்ச் மந்த்து, ஏப்ரல் மந்த் இது 4த்துக்கும் நம்ம எடுக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, செமிகாலன் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஃபெப் மந்த்னு டைப் பண்ணுவீங்க, நெக்ஸ்ட் மார்ச் மந்த்னு டைப் பண்ணுவீங்க. ஆனால் இதில் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னாக்கா இப்போ நீங்கள் ஒன்ஸ் இதெல்லாமே போட்டுட்டு டி காலம் வரைக்கும், அதாவது டி காலம் வரைக்கும் ஃபுல்லாகவே எடுக்க போகிறீங்க. ஃபுல்லாக எடுக்கும்பொழுது டேட்டா வந்து சில ஐட்டம்ஸில் வந்து 1 2 3 அந்த லைன் ஐட்டம்ஸ் இருக்கலாம், மீதியில் பிளாங்க்ஸ் இருக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ரெஃபர் ஆகுதுன்னு பயப்படனா ஒன்ஸ் லோட் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு டேட்டா ஃபுல்லாகவே வரும். இப்போ வந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா பிளாங்க்ஸ் நிறைய இருக்கும். ஏன்னா டேட்டா வந்து ஒரு 20 லைன் ஐட்டம்ஸ் இல்லை 30 லைன் ஐட்டம்ஸ் இருக்குது. ஆனால் அந்த ஷீட்டோட லைன் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 1000 லைன் ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ நடுவில் இந்த பிளாங்க்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதை எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இஸ் பிளாங்க் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஃபில்டர் யூஸ் பண்ணலாம். ஃபில்டரையும் இஸ் பிளாங்கையும் எப்படி ட்ரை பண்ணுறது, அதுக்கு முன்னாடி இதை எப்படி அரே ஃபார்முலாவாக மாற்றுறது. அரே ஃபார்முலானா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபார்முலா வந்து நான் ஃபங்க்ஷனல் ஃபார்முலா. ஸோ இதை எப்படி அரே ஃபார்முலா மாற்றணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு முன்னாடி நீங்கள் அரே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு லைன் ஐட்டமில் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஃபுல் காலம்லேயுமே உங்களுக்கு சேஞ்சஸ் வரும். ஸோ அதனால தான் இந்த அரே ஃபார்முலாவை நான் இங்கே ட்ரை பண்ணுறேன். இதை அப்ளை பண்ணதுக்கப்புறமா அரே ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி உள்ளே போயிட்டு ஃபில்டர் அப்படின்னு நாங்கள் டைப் பண்ணுங்கள். ஃபில்டர் ஆப்ஷன் வந்து நீங்கள் ஜென்ரலாக யூஸ் பண்ணியிருப்பீங்க. இங்கே ஃபில்டர் ஆப்ஷனுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா ரொம்பவும் சுலபமாக இருக்கும். ஒரு டைம்லேயும் ஃபார்முலாவில் போய்ட்டு ஃபில்டர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இங்கேயே ஃபில்டர்னு கொடுத்துட்டு இப்போ இந்த டேட்டா செட்டு தான். ஸோ இந்த டேட்டா செட்டுக்கு அப்புறமா இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிளாங்க்ஸ் இருக்குது. இது வராமல் இருக்கணும். ஸோ நாட்னு போட்டுட்டு நாட் ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இதோட லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் என்னன்றது இஸ் பிளாங்க். இதான் லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன். இஸ் பிளாங்கை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாக்கா என்ன கண்டிஷன் அப்படின்னு அது கண்டிப்பாக கேட்கும். ஸோ அதில் என்ன வேல்யூன்றதை நீங்கள் கொடுத்தாகணும். இப்போ நமக்கு என்ன வேல்யூன்னு பார்த்தீங்கன்னாக்கா எடுத்துருக்கிற இந்த டேட்டா தான். ஸோ இந்த டேட்டாவை இப்படியே கொடுத்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக எரர் வரும். என்ன எரர் அப்படின்றத நம்ம செக் பண்ணி சொல்கிறோம் உங்களுக்கு. இதில் என்ன இஷ்யூஸ்ன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அரே ஃபார்மில் கொடுத்ததுக்கப்புறமா எரர் வந்துருச்சு. இப்போ இதில் என்ன எரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபில்டர் ரேஞ்ச் வந்து சிங்கிள் ரோ இல்லைனா சிங்கிள் காலம், இதில் தான் ஃபில்டர் பண்ண முடியும். இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது இஸ் பிளாங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம். அதாவது டி காலம் வரைக்கும் கொடுத்துருக்கோம். ஏ காலம் இல்லை ஏ ரோ, A1 ரோ, இந்த ரோலேருந்து நீங்கள் D1 ரோ வரைக்கும் கூட ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணும்பொழுது என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்க பாருங்கள், சிங்கிள் ரோ இல்லை சிங்கிள் காலம் தான் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இது எல்லாத்தையுமே இங்கே வந்து ஏன்னு மாற்றிக்கலாம். ஸோ A1 to A இந்த இஸ் பிளாங்கில் மட்டும் மாற்றிட்டீங்க அப்படின்னாக்கா இப்போ உங்களுக்கு பிளாங்க்ஸ் எதுவுமே இல்லை, எல்லாமே கம்பைன் ஆகி டேட்டா வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான், எரர் கிளியர் பண்ணியாச்சு. இது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் தான். இந்த ஆப்ஷன் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குது, இல்லை சிம்பிளாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு சிம்பிள் மெத்தட் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அரே ஃபார்முலாவில் என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தோம், ஃபில்டர் யூஸ் பண்ணியிருந்தோம், அதுக்கப்புறமா இஸ் பிளாங்க் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் கர்லி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சேம் அதே ப்ரொசீஜர் தான். ஜான் ஷீட்
ஸோ அந்த ஜான் ஷீட்லேருந்து A1 to D21 எந்த லைன் ஐட்டம் வரைக்கும் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அந்த லைன் ஐட்டம் வரைக்கும் நீங்கள் எடிட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இது எதுக்காக ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணல அப்படின்னாக்கா, நீங்கள் ஒரு தடையும் அந்த டேட்டாவில் எதனா என்ட்ரி பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் போய்ட்டு செக் பண்ணிவிட்டு எந்த லைன் ஐட்டம் வரைக்கும் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு தான் நீங்கள் திரும்பவும் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்க, இல்லை எனக்கு இதுவே சிம்பிளாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே போய்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கரெக்டாக D21 அப்படின்றதோட டேட்டா முடியுது. ஸோ அங்கே D21 போட்டிருக்கேன். சப்போஸ் D22 புதுசாக ஒரு டேட்டா என்ட்ரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் லைவ் அப்டேட்டில் இருக்கணும் அப்படின்னாக்கா D காலம் ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணி இந்த ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இதில் ஒன்றுமே இல்லை, நாட் இஸ் blank இந்த 2 கண்டிஷனை யூஸ் பண்ணி தான் இங்கே ஒரு ஃபார்மில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ரொம்ப சிம்பிள் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். ஏன்னா ஒன்ஸ் அதில் டேட்டா என்ட்ரி ஆன உடனேமே உங்களுக்கு எல்லாமே இங்கே வந்துடும். ஒரு தடவையும் போய் செக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபுல் டேட்டா வந்துருச்சு அப்படின்றதுனால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லெஃப்ட் VLOOKUP. VLOOKUP ஜென்ரலாகவே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். லெஃப்ட் VLOOKUP இல்லை ரிவர்ஸ் VLOOKUP அப்படின்னு எது ஒன்றும் சொல்லிக்கலாம். இது எப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். 2 டேபிள் இருக்குது. 2 டேபிள்லையுமே வந்து வேறு வேறு டிஃப்ரெண்ட் டேட்டாஸ் இருக்குது. இப்போ இந்த ப்ளூ கலர் டேட்டாவை எடுத்து காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கலாம். இப்போ இதில் VLOOKUP எதை பண்ண போகிறோம் அப்படின்னும்பொழுது அந்த லைன் ஐட்டமை டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கலர் கொடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து டேட்டை நம்ம ஃபில்டர் பண்ணி காமிக்கலாம். டேட்டு ஏன் ஃபில்டர் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, அது லெஃப்ட் சைடில் இருக்குது. ரைட் சைடில் இதுக்கு முன்னாடி VLOOKUPலாம் போட்டிருப்பீங்க. இப்போ லெஃப்ட் சைடில் இருக்க டேட்டாவை எப்படி ஃபைண்ட் பண்ணுறது? இங்கே டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் தான் இருக்குது. இதில் ப்ராடக்ட் அப்படின்றத நம்ம சர்ச் கீயாக எடுத்துக்கலாம். சர்ச் கீயாக எடுக்கிறீங்க அப்படின்னும் பொழுது அது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெஃப்ட்டில் தான் இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் ரைட்டில் காப்பி பண்ணி போடுவீங்க. இப்போ ஈக்குவல் டு ஜென்ரலாக VLOOKUP போடுற மாதிரி VLOOKUP போட்டுட்டு இப்போ எது சர்ச் கீன்றதை எடுத்துட்டீங்க. ஸோ ஹெச்சில் இருக்கிறது தான் சர்ச் கீ. கர்லி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு கமா கொடுத்து இப்போ இந்த ப்ராடக்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்திருக்கோம். ஸோ இதை வந்து லாக் பண்ணிக்கோங்க. F4 கொடுத்து லாக் பண்ணிவிட்டு கமா கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டேட் எங்கே இருக்கோ அந்த காலமை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ டேட் இருக்கிற காலமை செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ இதையும் லாக் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஒன்ஸ் ட்ராக் பண்ணும்பொழுது சேஞ்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கமா கொடுத்துட்டு எத்தனை காலம் அப்படின்பொழுது 2 காலம். ஒன்று வந்து ப்ராடக்ட் காலம், இன்னொன்று வந்து டேட் காலம். ஸோ இதை வந்து இண்டெக்ஸ் நம்பராக கொடுக்க போகிறோம். ஸோ கமா 2ன்னு கொடுத்துருங்க. 2ன்னு கொடுத்த உடனே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இப்போ வந்து ஆன்சர் பார்த்துருப்பீங்க 43832 அப்படின்னு ஒரு ஆன்சர் வந்துருச்சு. ஸோ இந்த ஆன்சர் டேட் ஃபார்மெட்டாக வரல, பட் டேட் ஃபார்மெட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது 2ன்னு வந்ததுக்கப்புறம் கமா கொடுத்துட்டு நீங்கள் ஃபால்ஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபார்முலா ஒர்க்கிங். என்டர் கொடுத்து பாருங்கள். இப்போது 43832ன்னு ஒரு ஃபார்முலாவை டேட்டை நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கு. ஜஸ்ட் இதில் போய்ட்டு நீங்கள் ஃபார்மெட்டில் போய் மாற்றிக்கலாம். இல்லைனா இங்கே நம்பர்ஸ்லேயே டேட்னு இருக்கும். ஸோ அதுலேயும் போய் மாற்றிக்கலாம். இப்போ உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக கிடச்சிருக்கும். ட்ராக் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு டேட்ஸ் எல்லாமே கன்ஃபார்மாக கிடச்சிடும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டில் கம்ப்யூட்டர் 1லேருந்து கம்ப்யூட்டர் 12 அப்படின்றத ப்ராடக்ட் கொடுத்துருக்கோம். இது வந்து லெஃப்ட் வேல்யூ எடுத்திருக்கோம். ஸோ இதில் சேல்ஸ் எம்ப்ளாயி வந்து நமக்கு அடுத்தது ரைட்டில் இருக்கார். ஸோ அந்த ரைட்டில் இருக்கிறதோட இதை கம்பேர் பண்ணி பார்க்கலாமா? இன்னொரு டைம் அதே மாதிரி பண்ணுறேன். ஸோ இதில் வந்து சேல்ஸ் எம்ப்ளாயை இந்த பக்கம் எடுத்து போட்டுக்கலாம். இந்த சேல்ஸ் எம்ப்ளாயை பொறுத்த வரைக்கும் என்ன ஃபால்ட்டுன்றத கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ சேல்ஸ் எம்ப்ளாயை வச்சு ஏன் எடுக்கக்கூடாதுன்றத நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். இப்போ சேல்ஸ் எம்ப்ளாயை காப்பி பண்ணி இங்கே அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ ரெஃபரன்ஸ் எரர் வந்துருச்சு. ஏன்னா இங்கே இருந்தது டெலீட் பண்ணிட்டோம். ரீப்ளேஸ் பண்ணதுனால இந்த மாதிரி எரர் வந்துச்சு. ஸோ இதை வந்து திருப்பி நீங்கள் சர்ச் பண்ணி கிளிக் பண்ணி அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. சேம் N3ல் இருக்குது. இப்போது கம்ப்யூட்டர் அந்த ப்ராடக்ட்டை தான் ஃபஸ்ட்டு பண்ணியிருந்தோம். ஸோ சேல்ஸை வந்து இப்போ ஃபஸ்ட் பண்ண போகிறோம். சேல்ஸோட நம்பர் என்னென்னா J. ஸோ J2 வந்து அப்படியே எடிட் பண்ணிக்கலாம். J14 இருக்கும். சேம் ஃபார்முலா தான். ஸோ என்டர் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு டேட் ஃபார்மேட் வந்துருச்சு. ஒன்ஸ் Ctrl D கொடுத்துருங்க. இப்போ இதில் என்ன பிரச்சனைன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ எம்ப்ளாயி 1லேருந்து எம்ப்ளாயி 6, அதாவது சேல்ஸ் எம்ப்ளாயி 1லேருந்து சேல்ஸ் எம்ப்ளாயி 6 வரைக்கும் தான் இருக்காங்க. ஸோ டேட் வந்து ரிப்பீட்டடாக இருக்குது. இது யூனிக்னஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருங்க. யூனிக் எப்படி கண்டுபிடிக்கணுன்றது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்.
யூனிக் எப்படி கண்டுபிடிக்கணும் ஈக்குவல் டு யூனிக் அப்படின்னு போட்டுருங்க. போட்டுட்டு எந்த ரேஞ்சோ அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா யூனிக் ஐடிஸ் எல்லாமே வந்துடும். ஸோ சேல்ஸ் எம்ப்ளாயி 1லேருந்து 6 வரைக்கும் தான் இருக்காங்க. அதே தான் ரிப்பீட்டட் ஆகிருக்கிறதுனால சேம் டேட் தான் வந்திருக்கும். இதுவே ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் 1லேருந்து கம்ப்யூட்டர் 12 வரைக்கும் இருக்குது. ஸோ யூனிக்கான வேல்யூஸை நீங்கள் வச்சு வீலுக்கப் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிப்பீட்டட் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. வீலுக்கப் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் யூனிக்காக போட்டு ட்ரை பண்ணுங்கள். எப்படி டூப்ளிகேட்லாம் வீலுக்கப் போடுறது அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. ஸோ இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரியல அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், வேறு விதமாக சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட் ஒன் சர்ச் பாக்ஸ். இப்போ சர்ச் பாக்ஸ் அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணுவோம், ஜென்ரலாக ஈக்குவல் டுன்னு கொடுத்துட்டு இப்போ எதனா ஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்னா சர்ச் அப்படின்னு கொடுப்போம். சர்ச் ஃபார் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ சர்ச் ஃபாரில் எதை கொடுக்க போகிறீங்க அப்படின்றத டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி டெக்ஸ்ட்டாக கொடுக்க போகிறீங்க அப்படின்னாக்கா டபுள் ஸ்கோர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணி இப்போ கம்ப்யூட்டர் அப்படின்றது கொடுத்துட்டு கம்ப்யூட்டர் 1 அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ கம்ப்யூட்டர் 1 டபுள் கோட்ஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணிவிட்டு எந்த காலமில் இருக்கோ அந்த காலம் இல்லை எந்த செல்லில் இருக்கோ அந்த செல்லை கொடுத்துட்டு லாக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா எதெல்லாம் கம்ப்யூட்டர் 1 அப்படின்னு இருக்கோ அது எல்லாமே வந்துடும். கம்ப்யூட்டர் 1 இல்லை அப்படின்னாக்கா வேல்யூ எரர் வந்துடும். ஸோ இப்போ இதில் கம்ப்யூட்டர் 10ன்னு இருக்கிறதுல 1 இருக்குது. ஸோ அதனால் கம்ப்யூட்டர் 1ன்ற வரைக்கும் கண்டுபிடிச்சி வச்சுருக்கு. இந்த மாதிரி சர்ச் ஆப்ஷன்ஸ் ஒர்க் ஆகும். இதில் வேல்யூ எரர் வந்திருக்கு அப்படின்ற போது வேல்யூ எரர் எதுக்காக வந்திருக்கு அப்படின்றத அந்த எரர்லேயே சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் ரீட் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ எரர் மேலே எரர் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இவங்களுக்கு இங்கே என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்கள், cannot find கம்ப்யூட்டர் 1 within the கம்ப்யூட்டர் 2. இந்த செல்லில் வந்து கம்ப்யூட்டர் 2 தான் இருக்குது. ஸோ கம்ப்யூட்டர் 1 கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி எவாலுவேட் பண்ணி சொல்லிடுச்சு. ஸோ இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஜென்ரலாக என்னெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் எப்படி யூஸ் பண்ணலாம், சர்ச் பாக்ஸாக க்ரியேட் பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சர்ச் பாக்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு இடத்துல வந்து சர்ச் பாக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா யார் வேணாலும் இங்கே வந்து ஃபைன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ப்ராடக்ட்டை தான் ஃபைன் பண்ணணும், இந்த ப்ராடக்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்ற ஒரு இன்வென்ட்ரி வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா, இல்லை ஸ்டாக் வந்து செக் பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி எதனா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாக்கா ஒரு தடவையும் ஃபில்டர் பண்ணி செக் பண்ண முடியாது. ஸோ இந்த சர்ச் பாக்ஸ்லேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதை கலர் பண்ணி ஹைலைட் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் விசிபிளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பார்டரும் போட்டு அவுட்லைன் கொடுத்து வச்சுக்கிறேன். இது கொடுத்துட்டதுக்கப்புறமா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஓப்பன் பண்ணியிருக்கோம். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஓப்பன் பண்ணதில் உங்களுக்கு என்னெல்லாம் ஆப்ஷன் இருக்குன்றது நீங்கள் பார்த்தாலே தெரியும். இப்போ எந்த ரேஞ்சில் அப்ளை பண்ண போகிறீங்க, என்ன ஃபார்மேட் கொடுக்க போகிறீங்க, இல்லை என்ன கலர் ஸ்கேலில் கொடுக்க போகிறீங்களா, இல்லை ஃபார்முலாஸ் எதனா யூஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்ற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுவும் ஃபார்மேட்டிங் ஸ்டைல் நிறைய இருக்குது. இதில் நம்ம ரேஞ்சை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிப்போம். ரேஞ்ச் அப்படின்றது ஒன்றுமே இல்லை, எந்த டேபிள் இருக்கோ அதுதான் டேபிள் அந்த ரேஞ்ச். ஸோ அந்த டேட்டா ஃபுல்லாத்தையுமே நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ இது வந்து நம்ம அந்த டேட்டாவை மட்டும் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி ஓகே அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறமா அந்த ரேஞ்ச் வந்து காமிக்கும். ஸோ இந்த ரேஞ்ச் கரெக்டாக இருந்தால் செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இதில் டெக்ஸ்ட் எதனா கண்டெயின், இந்த டெக்ஸ்ட்டை தான் கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்றதுக்கு டெக்ஸ்ட் கண்டெயின்ஸ் கொடுத்து கண்டுபிடிக்கலாம். இல்லை எனக்கு இந்த ஃபார்முலாவாக ஒர்க் ஆகணும், எனக்கு பர்டிகுலராக அந்த ஒரு வேர்டு தான் வேணும் அப்படின்றதுக்கு டெக்ஸ்ட் கண்டெயின் கொடுப்பாங்க. இல்லைனா வேறு ஏதாவது நம்பர்ஸ் கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்னாக்கா ஈக்குவல் டு லெஸ் தென் அந்த மாதிரி எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா சிம்பிளாக கஸ்டம் ஃபார்முலா கூட யூஸ் பண்ணிக்கலாம். கஸ்டம் ஃபார்முலாவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் ஃபார்முலாஸ். இதில் என்ன ஃபார்முலா வேணாலும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். என்ன டைப் பண்ணாலும் உங்களுக்கு இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து ஒரு செல்லை மட்டும் செலக்ட் பண்ணி அந்த இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத இங்கே தான் எழுத போகிறோம். ஸோ அதே சர்ச் ஃபார்முலா தான் ஈக்குவல் டு சர்ச்னு கொடுத்துக்குங்க. இந்த இடத்துலையே உங்களுக்கு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா இப்போ ரெட் கலரில் இருக்குது அப்படின்னாக்கா ஃபார்முலா தப்பாக இருக்குது, ப்ளூ கலரில் இருக்குது அப்படின்னாக்கா ஃபார்முலா கண்டிஷன் கரெக்டாக எழுதிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. இப்போ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்கோம், ரெட் கலரில் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்முலா இன்னும் ஃபில் ஆகலை. ஸோ அது வந்து அன்கண்டிஷனலாக இருக்கிறது அப்படின்றதுனால ரெட் கலரில் காமிச்சிட்ருக்கு. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஸோ எந்த செல் அப்படின்றத நம்ம செக் பண்ணிட்டோம். H3யில் இருக்குது. ஸோ அந்த காலம் அந்த ரோ இது ரெண்டுத்தையும் போட்டுட்டு இதை லாக் பண்ணணும். இந்த இடத்துல F4 ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் மேனுவலாகவே டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணி $3 ரெண்டுத்தையுமே லாக் பண்ணிடுறோம். லாக் பண்ணிவிட்டு கமா கொடுத்துட்டு எந்த காலமில் இருக்கிறது வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ
அந்த செல்லை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி, அதாவது லாக் பண்ணி செட் பண்ணுங்க. அது எப்படி லாக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமா கொடுத்துட்டு, இப்போ எனக்கு வந்து சி காலமில் இருக்கிறதா வேணும். ஸோ சி காலமில் தான் நான் சர்ச் பண்ண போகிறேன். நிறைய வாட்டி சர்ச் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த சி காலம் மட்டும் லாக் பண்ணிக்கோங்க. டாலர் சிம்பிள் போட்டு சி போட்டிங்கன்னா லாக் ஆகிடும். ஸோ ரோ வந்து லாக் பண்ணல. ஸோ 3 போட்டுட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி >0 கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா இதோட ஃபார்மட்டையும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன கலரில் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் நான் கொடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த கலர் வேணாலும் கஷ்டமாக கொடுத்துக்கலாம். ஸோ அதை போல்டு பண்ணி காமிக்கணும் அப்படின்னா கூட அது காமிக்கும். ரெட் கலர் வந்து கொஞ்சம் ரொம்ப ஹைலைட்டடாக இருக்கும், அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி காமிச்சிருக்கேன். ஒன்ஸ் ஓகேன்னொன்னே டன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சர்ச் பாக்ஸில் போயிட்டு கம்ப்யூட்டர் 1 அப்படின்னு போட்டு என்டர் கொடுக்குறேன். ஆல்ரெடி நான் சர்ச் பண்ணது தான். இதில் 1ன்னு பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்கேன் ஹைலைட் பண்ணி. இங்கே 000 காமிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி கம்ப்யூட்டர் 1 கண்டுபிடிக்கும் பொழுது இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ லைனே வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் 8ன்னு போட்டு தேர்றேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லைன் இடம் இருக்குது. ஸோ வேறு எதுவும் கன்ஃபியூஷன் இல்லை. இது கரெக்டாக உங்களுக்கு சர்ச் பண்ணி காமிச்சோம். இந்த மாதிரி எந்த ஒரு வேர்டுமே நீங்கள் சர்ச் பண்ணும்பொழுது சர்ச் பாக்ஸில் டைப் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டாக்குக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இன்வென்ட்ரி எடுக்கும்பொழுது எவ்வளோ வேல்யூஸ் இருக்குது, எவ்வளோ வேல்யூஸ் இல்லை அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வாட்டியும் போயிட்டு செக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னாக்கா இருந்துச்சுன்னா எல்லா லைன்ட்டுமே வந்துடும். ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டிப்ஸ். டுடே டிப்பில் இம்போர்ட் ரேஞ்ச் தான் பார்க்க போகிறோம். இம்போர்ட் ரேஞ்சை தான் பார்க்க போகிறோம். இம்போர்ட் ரேஞ்ச் அப்படின்றது எந்த ஷீட்டில் இருந்து வேணாலும் இந்த ஷீட்டுக்கு அந்த ரேஞ்ச் பர்டிகுலர் ரேஞ்சை நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் அதுக்கு முன்னாடி எந்த ஷீட்டில் இருக்குது டேட்டான்றதை யூஆர்எல்ல காப்பி பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துட்டு இம்போர்ட் ரேஞ்ச் அப்படின்னு டைப் பண்ணிக்கங்க. ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணதும் அந்த யூஆர்எல்ல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி டபுள் கோட்ஸ் போட்டுட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய யூஆர்எல் வந்து பக்கத்தில் ஒரு ஷீட்டில் காசா புக் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். அதை காப்பி பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அதோட ஷீட் நேமையும் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ ஷீட் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசா புக். ஸோ காசா புக் டபுள் கோட்ஸ் கொடுத்து காசா புக் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் கொடுத்துட்டு எந்த ரேஞ்சுன்றது இப்போ A to E இந்த காலமில் தான் இருக்குது அப்படின்னாக்கா A1 to E அப்படின்னு கொடுத்துக்கலாம். இல்லை G இல்லை A எந்த இடத்துல முடியுதோ நீங்கள் அந்த காலம் வரைக்கும் எடுத்துக்கலாம். பர்டிகுலராக இந்த காலம் தான் வேணும் அப்படின்றது நீங்கள் அந்த காலம் நம்பர் கொடுத்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு டபுள் கோட்ஸ் போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க ப்ராக்கெட்டை அப்படின்னாக்கா உங்களுக்கு டேட்டா ஃபெச் ஆகிடும். ஸோ டேட்டா ஃபெச் ஆகும்போது உங்களுக்கு ஒரு எரர் காமிக்கும். ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க இம்போர்ட் ரேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இது வேறு ஒரு ஷீட்டில் இருக்குது அப்படின்னாக்கா லோடிங் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு எரர் காமிக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் அலோவ் பண்ண சொல்லும். இது ஏன் அலோவ் பண்ண சொல்லுது அப்படின்னாக்கா அந்த ஷீட்டோட ஓனர் யாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஓனர் நீங்களாக இருந்தீங்க அப்படின்னாக்கா ஜஸ்ட் அலோவ் கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னாக்கா அவங்கக்கிட்ட ஆக்சஸ் வாங்க வேண்டியது இருக்கும். ஏன்னா அது அவங்களோட ஷீட், அவங்களோட இமெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஷேர் பண்ணாத ஒன்றுத்துக்கு அலோவ் ஆக்சஸ் கேட்டு தான் நீங்கள் உள்ளே போக வேண்டியது இருக்கும். ஒன்ஸ் அலோவ் ஆக்சஸ் கொடுத்ததுக்கப்புறம் எப்போ வேணாலும் அவங்க இந்த மாதிரி ஷீட் ஃபெச் ஆகிருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அன்லாக் பண்ணி கூட விடலாம், இல்லை லாக் பண்ணியும் விடலாம். இப்போ உங்களுக்கு டேட்டா ஃபெச் ஆகிடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே இங்கே வந்துடுச்சு. ஸோ இதில் பர்டிகுலராக இந்த இ காலம் இல்லை டி காலம் இப்போ 4 காலம் இருக்குது 5 காலம் இருக்குது எடுத்துருக்கீங்க அப்படின்னாக்கா எக்ஸ்ட்ரா காலம் எடுக்கணும் அப்படின்னாக்கா திரும்ப எதுவும் ஃபார்மும் போட தேவையில்ல. ஜஸ்ட் அதிலே போய்ட்டு எடிட் பண்ணி எந்த காலம் வரைக்கும் வேணுமோ, இப்போ ஜி காலம் வரைக்கும் வேணும் அப்படின்னாக்கா ஜி காலம் வரைக்கும் எடுத்து நீங்கள் எடிட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணால் இப்படி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எல்லாமே வந்துருச்சு. இந்த டேட்டா ஃபுல்லாகவே ஃபெச் ஆகிடுச்சு. இந்த மாதிரி இம்போர்ட் ரேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னென்னா இதிலேருந்து நீங்கள் ஷார்ட் பண்ணலாம். எப்படி ஷார்ட் பண்ணுவீங்க? இப்போது இம்போர்ட் பண்ணியாச்சு, டேட் வந்து 23, 24, 25 அப்படின்னு மிக்ஸ்டாக ரொம்ப ஷஃபிளாக இருக்குது. இது எல்லாத்தையுமே ஷார்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா எந்த காலம் ஷார்ட் பண்ண போகிறீங்களோ அந்த காலமில் வச்சு நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். அது எப்படி பண்ணுறது அப்படின்னாக்கா இந்த டேட்டாவிலே டேரெக்டாகவும் பண்ணலாம், இல்லை நீங்கள் இந்த டேட்டாவை காப்பி பண்ணி போட்டு அதுலேயும் ஷார்ட் பண்ணிக்கலாம்.
இந்த டேட்டாவிலே ஷார்ட் பண்ணி தான் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் இதுலேயே ஃபஸ்ட்டு காலமில் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபார்முலாலேயே ஃப்ரண்ட்டில் போய்ட்டு இம்போர்ட் ரேஞ்சுக்கு முன்னாடி ஷார்ட் அப்படின்னு டைப் பண்ணிடுங்க. ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்துட்டு இப்போ ஷார்ட்டோட ரேஞ்ச் வந்து செலக்ட் ஆகிடுச்சு. இதுதான் ரேஞ்சாக எடுத்துக்க போகிறோம். இந்த ரேஞ்சுக்கு அப்புறமா ஷார்ட் காலம் எந்த காலமை பண்ண போகிறீங்க? இப்போ ஃபஸ்ட்டு காலம் பண்ண போகிறீங்கன்னா 1 கொடுத்துருங்க. ஸோ அந்த மாதிரி எந்த காலமில் நீங்கள் பண்ண போகிறீங்க, எப்படி அசெண்டிங்காக டிசெண்டிங்காக எதுவுமே கொடுக்க மாட்டிங்கனாக்கா உங்களுக்கு அசெண்டிங்கில் தான் வரும். ஸோ கமா கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ் போட்டு டபுள் கோட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லை ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் ட்ரூன்னு கொடுத்துருவோம். இதில் என்ன தப்பாயிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட் அப்படின்றத ஹெட்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கேப்சர் ஆகிருக்கு. இந்த டேட்ஸ் எல்லாமே ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இம்போர்ட் பண்ணும்பொழுது A2 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதில் A3 அப்படின்னு கொடுத்துருந்தா ஹெட்டர்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற டேட்டா மட்டும் இங்கே வந்துடும். ஸோ இது எல்லாமே ஷார்ட் ஆகி இங்கே வந்துடும். ஒன்ஸ் ஷார்ட் ஆகி வந்துருச்சு அப்படின்னாக்கா இந்த ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஹெட்டரை வந்து மேலே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க.